ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே வந்து சைடு வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணணுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு மேஸ்திரிலாம் வந்து ஒரு வீடு கொடுக்குறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பண்ணி தாக்கணும். அதே உள் சைடு வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து உள்ள மண் போட்டு கன்சல்டேட் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து உள்ள பிளாஸ்டிங் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே வந்து உள் சைடு வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிங் வந்து பண்ணிடுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் வந்து இந்த நிலமட்டத்துக்கு மேலே வந்து நம்ம பண்ணியிருப்போம். அங்கே வந்து தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தண்ணி வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட்டை தாண்டி உள்ளே இருக்கிற அந்த சாயிலுக்கு வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சாயில் தான் வந்து போட்டிருப்போம். அந்த சாயிலுக்குள்ளே அந்த மண்ணு தான் வந்து போட்டிருப்போம். மேடை மண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மண்ணை போட்டிருப்போம். அந்த மண்ணுக்குள்ளே சாயில் அந்த தண்ணி வந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணிடுறோம். இப்போது உள் சைடும் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து தண்ணி உள்ளே போகிறத தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்துடும். ஸோ இப்போ இந்த உள் சைடு வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப அதிக செலவெல்லாம் ஆயிடாது. அப்படியே வந்து நம்ம பிளாஸ்டிங் வந்து உள் சைடு எல்லா பக்கம் பண்ணுற செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம அவுட்டர் வால்ஸ் இருக்கும். அதாவது வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வரக்கூடிய அவுட்டர் வால்ஸ் இருக்கும். அந்த அவுட்டர் வால்ஸுக்கு மட்டுமாவது உள்ளே வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணிடணும். உள்ளே இன்சைட் இருக்கிற நம்ம வந்து இந்த பார்ட்டிஷன் வாலை கூட பிளாஸ்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் மற்றதுக்கெலாம் வந்து நம்ம பிளாஸ்டிங் வந்து பண்ணிடணும். ஸோ அப்போது பேஸ்மெண்ட் கட்டுறப்போ மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே வர்றதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி உள்ளே வரக்கூடான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த ரெண்டு சைடும் வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கன்சால்டேட் பண்ணுவோம் சாயிலை. அப்போ வந்து ப்ராப்பராக வந்து கன்சால்டேட் பண்ணணும். ஸோ கன்சால்டேட் பண்ணுறதுனா என்னென்னா, மண்ணை போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா வந்து உள்ளே குத்தி விட்டு நல்லா வந்து காம்பேக்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நல்லா கன்சால்டேட்டும் ஆகணும். ஸோ இந்த ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மண்ணை கொட்டுறதுமே வந்து நம்ம உள்ளே பிளாஸ்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்லா க்யூரிங் பண்ணி ஒரு 5 நாள் 10 நாள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மண்ணை கொட்டணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பிளாஸ்டரிங் வந்து நல்லா வந்து அந்த தண்ணியை உள்ளே அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் நல்லா கன்சால்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம க்யூரிங் பண்ண வேண்டியதில் அந்த மண்ணில் இருக்கிற தண்ணியே வந்து அதை க்யூரிங் வந்து பண்ணிக்கும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளே வந்து தண்ணி போகிறக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையுது. அப்போது அந்த தண்ணி உள்ளே போகலை அப்படின்னா அந்த சாயில் வந்து மேக்ஸிமம் வந்து கன்சால்டேட் ஆகாது. அதனால் வந்து இந்த ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் தூக்கிறதோ இல்லை டைல்ஸ் உள்ளே போகிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து வராது. ஸோ ஸ்ட்ரக்சரல் ரீதியாக வந்து எந்த பிளாஸ்டிங் பண்ணாதனால நம்ம ஸ்ட்ரக்சரல் வீடு இடிஞ்சு விழுந்துருங்கிற பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த டைல்ஸ் உள்ளே போகிறது இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து மேடாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம உள் சைடல் பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு 50% வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ முழுமையாக தடுக்க முடியும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டால் தண்ணியே உள்ளே போகாதுன்னு சொல்ல முடியாது. தண்ணி உள்ளே போகிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முடியும். அதுதான் வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.